வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ப்ளவுஸுக்கான டிப்ஸு தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். டிப்ஸு 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொக்கி பட்டி ஐப்பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அது கொக்கி பட்டி நம்ம லைனிங்கோடைய பீஸ்லேயே வச்சோம்னா, நம்ம திருப்பி உள்ளால பக்கமாக மடித்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க லைனிங்குமே இந்த கொக்கி பட்டியுமே சேம் ஒரே கலராக இருக்கும். இதை பாருங்கள், கரெக்டாக நான் வச்சு அடித்ததுக்கப்புறம் சேம் ரெண்டும் ஒரே கலராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐப்பட்டி சேரீயுடைய பீஸ்லேயே வச்சோம்னா நம்ம இதை மேல் பக்கம் திருப்புறதுனால இது ரெண்டும் சேம் ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் ஐப்பட்டி எப்போவுமே சேரீயுடைய பீஸ்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஐப்பட்டி சேரீயுடைய பீஸில் வச்சோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம லைனிங் பீஸில் வச்சோம்னா கொஞ்சம் லோவாக இருக்கும். அதனால் எப்போவுமே நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி நம்ம சேரீயுடைய பீஸ்லேயே வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஐப்பட்டி கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரஃப் அடிச்சு விடுங்க எல்லா இடத்துலையுமே. அடுத்ததாக ஐப்பட்டி கொக்கிப்பட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 5 உக்ஸ் வர மாதிரி ஐ கட்டி விடுங்க. ஹைட்டு வெயிட்டு யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 உக்ஸ் வச்சோம்னா ப்ளவுஸ் நல்லா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அமைப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே 5 உக்ஸ் வச்சுடுங்க. நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்மளுடைய சேனலில் வந்துட்டுருக்கோம். அப்படியே வீடியோ பார்க்கும்போது வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ரெண்டாவதாக டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணி இந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம இந்த ஆமுல் ஷேப் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை பேக் சைடு வர மாதிரி மடித்து விட்டு ஆமுல் ஷேப் அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லைனிங் பீஸ் வச்சு இந்த மாதிரி சைடு அட்டாச் பண்ணும்போது இந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி இந்த பின்னு ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு அட்டாச் பண்ணும்போது இந்த ஆமுல் ஷேப் பிசுறு இருக்குது இல்லைங்களா, அந்த பிசுறு பார்த்தீங்கன்னா மேலே பக்கம் பார்த்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம சைடு அட்டாச் பண்ணுங்கள். இந்த அக்குலாண்டை பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப் அடித்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி எச் கம்மி வராமல் பார்த்து அடிச்சுக்கோங்க. எச் கம்மி வந்தால் பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்காது. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சமமாக உட்கார்ற மாதிரி பார்த்து அடிச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பாருங்கள்.